ஹலோ கைஸ், வெல்கம் டு கைனா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சரியான 1 vs 1 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அந்த 1 vs 1 மேட்ச்சில் யார் விளையாட போகிறாங்கன்னா மிஸ்டர் பிரதீப் ப்ரோ அண்ட் தினேஷ் ப்ரோ விளையாட போகிறாரு. ரெண்டு பேருமே சரியான ஒரு ப்ரோ பிளேயர்ஸ் தான். அவங்க என்னென்னா செம்மையாக 1 vs 1 வந்து எம்எஸ் ஸ்குவாடு கூட விளையாடும் போதே பயங்கரமாக விளையாடுவாங்க. இதில் 1 vs 1 வேறையா ரெண்டு பேரும் செம்மையாக இறங்க. பிரதீப் ப்ரோ ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு. இப்போ வேறு லெவல் ஹெட்ஷாட் 104 ஹெட்ஷாட். அப்படியே அவர் என்ன பண்ணார், அவருக்கு சரியாக கிஸ் பண்ணல அந்த சைடு தான் வருவார்னு. கடைசியில் பார்த்தா ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு பிரதீப் ப்ரோ முடிச்சிட்டாரு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாரு. பதிலாக இதுதான் ப்ரோ பிளேன்னு சொல்கிறது. அவர் ஹெட்ஷாட் அடிச்சார், அவர் பதிலுக்கு ஹெட்ஷாட்டே அடிச்சிட்டாரு. இப்போ ரெண்டாவது டெசர்ட்டிங் எடுத்து வச்சுட்ருக்காரு பிரதீப் ப்ரோ. அவர் எங்கன்னா தாம்சன் எடுத்து வச்சுட்ருக்காரு. அங்கே ரெண்டு பேருமே சரியான ஒரு ப்ரோ பிளேயர் தான். ரெண்டு பேருமே வேறு லெவலில் விளையாடுவாங்க மட்டும் இல்லை, பிகம் ஒரு பெரிய பிளேயர் தான். ரெண்டு பேருமே நம்ம ரெட் ஈவில் கில்டில் தான் இருக்காங்க. ரெட் ஈவில் கில்டோட மெம்பர்ஸ் தான். அவங்க தான் செம்மையாக ஆடுறாங்க. வேறு லெவல் ஃபார்மில் வேறு வராங்க ரெண்டு பேருமே. இங்கேன்னா யானைக்குட்டியை போட்டு ஓடிடுறாரு. அதோடா யானைக்குட்டி வேறு செம்மையாக இருக்கு. இவர் என்னென்னா செம்மையாக காஸ்டியூம்லாம் வேறு லெவல் சும்மா போட்டுட்டு அவர் வேறு லெவலில் வராரு. அவர் என்ன கேட்குறான்னு தெரியல, க்ளோவால் கேட்குறாரு அவர். பார்த்தா க்ளோவால்லாம் நான் என்ன 1 vs 1 மேட்ச்சில் எப்படி ப்ரோ க்ளோவால்லாம் வந்து கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்னா வந்து போட்டார். என்ன இது க்ளோவால் கேட்டிருந்தார். க்ளோவால் இல்லைன்னா அவர் என்னென்னு தெரியலன்னு அவர் போட்டார் ஃபாஸ்ட்டாக மேட்ச் ரெக்கார்ட் பண்ணதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா க்ளோவால் கேட்க வந்து இதை போட்டியான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இங்கே சுற்றிட்டு இருக்காரு. இங்கே வாடா டபுள் ஷாட் வச்சுருக்கேன்டா என்ன பண்ணிங்கன்னு பார்த்து இங்கே ஃபாண்ட்டுட்டு இருக்கலாம் சிரிச்சிட்ருக்காரு. டபுள் ஷாட் எடுத்து ரெடி ஆகிட்டார். இவன் இங்கே என்னன்னா தாம்சன் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுட்ருக்காரு. அட்டடா ரெண்டு பேருமே சரியான ஒரு ஃபார்மில் தான் வந்துட்டுருக்காங்க. பாருங்க க்ளோவால் போட்டு வர்றாரு. இவர் இங்கன்னா இங்கே பச்சை கலர் க்ளோவால் போடுறாரு, அங்கே ரோஸ் கலர் க்ளோவால் போடுறாரு. ரெண்டு பேருமே சரியான வராங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு தெரியல. இங்கே என்னன்னா அடி வாங்கிட்டு ஓட அடடா என்ன ப்ரோ தான் இப்போ தான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னு சொன்னால் அதுக்குள்ளே அடி வாங்கிட்டு ஓடிட்டிங்களே. அடடா வாங்க அதுவும் போகிறாரு. இப்போ அங்கே தான் சரியாக கெஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ பின்னாடியே வருவார். எப்படிதான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பின்னாடியே வராதுன்னு தெரியல. ஆனால் மெடிக்கிட்ட சுற்றிட்டுருக்காரு. நீங்கள் மெடிக்கிட்ட சுற்றினா வந்துடுவேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. பாருங்க இவர் க்ளோவால் போட்டு வர க்ளோவால் போட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால் சுற்றி போகலாம். கடைசியில் பார்த்தா டெத் ஆகிடுவார் இந்த மேட்ச்சு. அவர் வந்து வின் எடுத்துருவார் 3வது ரவுண்டு. அட்டடா ஏன்னா க்ளோவால் போட்டுகிட்டே இருக்காரு. அவர் அப்படியே நின்றுவார். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் க்ளோவால் போட்டுட்டு போடா நான் வந்து அமைதியாக நிற்பேன்டான்னு நின்றுட்டுருக்காரு. கடைசியில் வந்து போட்டு முடிச்சிட்டாரு. அவர் சரியாக கெஸ் பண்ணல இங்கே தான் வருவார்னு. அவர் க்ளோவால் போட்டுகிட்டே போனார். இவர் முடிச்சிட்டாரு. எமௌண்ட்டு போடுறது எமௌண்ட்டுக்காக அவர் ஒரு மேட்ச்சு இவன் போடுவான்னு வெறித்தனமாக விளையாண்டுவார் நான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா யானைக்குட்டியை போட்டு வேறு லெவலில் இருக்கார். அழகா யானைக்குட்டி மெக்கானிக்கல் MP40 வச்சுருக்காங்க. இங்கே என்ன டபுள் ஷாட்கன்னும் அங்கே தாம்சன் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட எடுத்து டபுள் ஷாட்கன் தாம்சன் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரெண்டு பேருமே சரியான கேடி தான். ரெண்டு பேருமே கில்லு பயங்கரமாக எடுத்துருவாங்க ரேங்க் மேட்ச்சில். அதுவும் ஹீரோக்கெலாம் செம்மையாக புஷ் பண்ண அடுத்த ஹீரோக்கெலாம் போனால் அடுத்த சீனு ஃபுல்லாக அட்டாக் மேட்ச் தான் ஆடுவாங்க. ஏன்னா அந்த பேனருக்காக பயங்கரமாக நல்லா விளாட்றோம். பேனர் கிடச்சா போதுண்டா. ஆனால் பேனர் கிடச்ச அடுத்த செகண்ட் வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க ரெண்டு பேருமே. செம்மையான வகைகள்லாம் இங்கேயும் நின்றுட்டுருக்காரு. யானைக்குட்டி இங்கேயும் நின்றுட்டுருக்கு. இல்லை யானைக்குட்டிக்கு ஓடியாங்க வந்து போடுங்க கத்திட்டே இருந்தால் எல்லாம் நான் கத்துறது வந்து கேட்கல அவருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார். ரெண்டு பேரும் சரியான அங்கே க்ளோவால் போட்டுட்டு அவன் தான் ஓடிட்டார். என்னடா ஓடிட்டாரே பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டார். ஏன்னா அவர் வர வைக்கிறாரு. ஓடுனா நாங்கள் வந்து விட்டுருவோமான்னு சொல்லிட்டு பின்னாடியே வராது. பின்னாடியே ஒன்றா போட்டுருவாங்க. அப்புறம் சீக்கிரம் வாங்க என்ன பண்ணார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி வந்து கரெக்டான ஃபார்மில் சுற்றி வந்துட்டார். சரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது. பிரதீப் ப்ரோ திடீர்னு டாக்டிக்ஸில் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க ரேங்க் மேட்ச்சில். எனிமி ஆச்சா எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றுவானுங்க. பக்கத்தில் எனிமி இருந்தால் கூட அப்படியே ஓடி போய் ஒரு ஃபேஸ் ஷாட் தான் போடுவாங்க ரெண்டு பேரும். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வேறு லெவலில் யானைக்குட்டி இங்கே தான் நிற்கிது. ஜெயிஸ் ப்ரோ இங்கே தான் அங்கே நின்று வேறு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டப்பாக 104 ஹெட்ஷாட் வேறு லெவல் தாண்டிச்சு. அவ்வளோ லாங் ஹெட்ஷாட் போட்டார். இவர்னா இங்கே மெடிக்கேட் ரெண்டு ஹெச்பியில் கொண்டு வந்து விட்டார் அவர். வேறு லெவல் அட்டாக்கிங் தான் இது. இவர் இங்கே அலாக்கை போட்டு மெடிக்கிட்டே போடலாம். அலாக்கு மட்டும் போதும் நினச்சி போனது அவர் வந்து பண்ண பெரிய தப்பு. அவர் க்ளோவால் சுற்றி போட்டு வீடு மாதிரி கட்டிட்டு அந்த க்ளோவால் போட்டு அப்புறம் க்ளோவால் உடச்சு விட்டு வெளியே வந்துருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த MP40 தூக்கிட்டு வந்துட்டார். இவர் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தாம்சன் MP40 வச்சுருக்காங்க. அவர் அங்கே கரெக்டாக MP40 தாம்சன் தான் எடுத்து வச்சுருப்பார் இந்த நேரத்துக்கு. தாம்சன் யூஸ் பண்ணுவோம் இந்த மேட்ச்சில். தாம்சன் யூஸ் பண்ணி போடுவோம் வந்துட்டுருப்பார். பார்த்தா
அவரும் ஆணையக்காலில் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண எத்தனை ரவுண்ட் இருக்குது 0 செகண்ட்ஸ் அவன் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யானைக்குட்டி ஓடி வந்துட்டுருக்கு. இங்கே என்னன்னா தினேஷ் ப்ரோ வேகமாக வந்துட்டுருக்காரு. இவர் க்ளோவால் ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே வந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் க்ளோவால் வந்து லேட்டாக சில நேரத்தில் லேட்டாக உழுது. யானை தெரியல போட்ட 2 செகண்ட் கழிச்சு தான் 2 பேருமே உழுது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் மேட்ச் போய் ரூம் ஃபுல்லுன்னு இருந்துச்சு. ஆனால் நைட் நேரம் தான் போட்ட ரூம் மேட்ச் இது. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க பாருங்கள். க்ளோவாலாக ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுங்க க்ளோவால் வச்சு செம்மையாக அங்கே பாருங்கள் வேறு லெவலில் க்ளோவாலே போட்டு செம்மையாக அந்த பாயிண்ட் அவுட்லாம் வேறு லெவலில் போயிட்டு வருது. இவர் இங்கே இந்த மரம் கிடச்சா போதுன்னா அவர் க்ளோவால் வேஸ்ட் பண்ண விரும்பல. அன்லிமிட்டட் க்ளோவால் கூட நான் க்ளோவால் வேஸ்ட் பண்ண மாட்டேன்டா, நீ முன்னாடி வாடா நான் போகிறேன்னு அந்த மரத்து பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. இவருங்கன்னா இவர் இங்கே சுற்றிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. அவர் வர மாதிரி தெரில. இவர் இங்கேயும் பார்த்து அவர் நெட்டு லேக் அடிக்கணும்னு சொன்னார் பயங்கரமாக. இவர் இங்கே ஓட்டிமா அவர் வர மாதிரி தெரில. இவர் எடுக்க ஆரம்பிச்சார். அவர் கரெக்டாக அவர் சரியாக கெஸ் பண்ணல. அவர் கரெக்டான ப்ரோப்ளே அங்கே பாருங்க அப்படி வர மாதிரி வந்து பேக் கழிச்சு மறுபடியும் மரத்து பின்னாடியே போயிடுவார். அவர் இங்கே தான் வருவார்னு அவர் எகிரி குச்சி அங்கே போயிட்டாரு. இவரை பார்த்துட்டு நேராக ஆஹா நாங்கள் வருவேன்னு பார்த்தியாடா நான் சுற்றி வருவேன்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டார். ஆனால் இவர் வரதான் அவர் பார்த்துட்டு 2 பேருமே அங்கே க்ளோவால் பின்னாடி தான் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே க்ளோவால் பின்னாடி தான் நிற்பாங்க. இப்போ அங்கே க்ளோவால் பக்கத்துலேயே வந்துட்டார். இவ்வளோ நேரம் பேச முடியலையப்பா, எப்படி தான் யூடியூப்காரங்களா பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்போ பயங்கரமாக வாய் வலிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போகிறாங்க பாருங்க வெறித்தனமாக வர்றாரு. 2 பேருமே வந்து அவர் சட்டுன்னு க்ளோவாங்க பாருங்க. செம்ம லேட்டு க்ளோவாலே போட்ட அடுத்த 2 செகண்ட் கழிச்சு தான் க்ளோவாலே விடுது. இப்படிலாம் ரேங்க் மாதிரி 2 செகண்ட் கழிச்சு விழுந்தாங்கன்னா நல்லா இனிமே எட்டுலேயே போட்டு நீ வீட்டுக்கு போப்பா தம்பி நம்ம சுட்டுருவாங்க. இவர் இங்கே அவர் ஒவ்வொரு அடியும் வாங்கும்போது மெடிக்கேட்டை போட்டு சுற்றிட்டே இருக்கார். அவர் நாங்கள் விட்றோம் மாதிரியே தெரியல. அவரும் அங்கே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கார். அங்கே இவரும் மெடிக்கேட்டை போடுறாரு. யானுக்கு சீக்கிரம் மெடிக்கேட்டை போட்டு ஃபில்லப் பண்ணுங்க. அங்கே பார்த்தா அவர் அங்கேயே நிற்கிறாரு. இவரும் இங்கே தான் நிற்பார். க்ளோவால் லாங்கில் போட்டு அப்படியே போட்டுகிட்டே வராது. இந்த சோனுக்குள்ளே செத்து போனோம். அவர் பார்த்தா க்ளோவால் குத்துக்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வெறித்தனமாக ஆறாரு. பார்த்தா ஆளாக காணும். அங்கே போனால் ஆளாக காணும். திடீர்னு எங்கே வந்துட்டார் பார்த்தா இந்த மேட்சும் போட்டுருவார் அப்படின்னு அங்கே பார்த்தா போட்டார். அவர் இப்போ எமோட்டை போடுவார். ஃபஸ்ட் ரவுண்ட் எமோட்டோட போட்டார் சிரிக்கிறாரு. அப்பாடா 6வது ரவுண்டு வந்துச்சுப்பா. இப்போ மேட்சை முடிக்கலான்னு பார்த்தா மேட்சை முடிக்கிற மாதிரி அவனுங்க தெரியல. சீக்கிரமாக செத்து போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க சாமி. அடடா சீக்கிரம் ஓடுறா யானை குட்டியார் ஓடிட்டு உடனே 5 செகண்ட் இருக்குது. 5 செகண்டில் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ என்னன்னா அங்கே தாம்சனை வச்சுட்ருக்காரு. தினேஷ் ப்ரோ சரியான ஒரு ப்ரோ பிளேயரு. இவரும் ஒரு சரியான ப்ரோ பிளேயரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வேறு லெவலில் அவர் அட்டாக்கிங் பிளேயர். அதாவது ஒரு சர்வே பிளேயர் சொல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர். நமக்கு ரேங்க் போனாலும் பரவாயில்லடா எளிமையாக ஒரு 5 பேராச்சும் கொண்டுட்டு தாண்டா வெளியே வரணும். 2 பேருமே பெரியத்தனமாக வருவாங்க. நம்ம சாகிற மாதிரி இருக்கா அந்த டீமில் ஒருத்தனை போட்டு தான் நம்ம சாகணும். அப்படி செம்மையாக இருப்பார். செம்மையாக விளையாடுவாங்க 2 பேருமே. அவங்களோட பிளேயராக வேறு லெவலில் இருக்கும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே எண்ணி விடுவாங்க. இவங்க 2 பேரும் விட்டாங்கன்னா அங்கே பாருங்க 2 பேரும் க்ளோவால் போட்டு உட்காந்து கடைசியில் மர டப்பா பக்கத்தில் போய் உட்காந்துருவார். அவர் கடைசியில் பார்த்தா இவரும் போகிற தெரியல. பதினொன்னா க்ளோவால் போட்டுகிட்டே இருக்காரு. அவருன்னா வேறு லெவலில் விளாட்றாரு. அப்படிங்க வாங்குற சீக்கிரமாக வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இவர் டப்பாவோட நடுவே உட்காந்துட்டார். அவரோட நீங்கள் இந்த டப்பா அச்சா போதுன்னா நான் க்ளோவாலே போட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. இவரும் இங்கே நின்று எமோட்டை போட்டுட்டு இருக்காரு. நான் ஸ்பெக்டேட் பண்ணுறதுனால என்னை பார்த்துட்டு எமோட்டை போட்டுகிட்டே இருக்காரு. அவர் நடடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் இங்கே யானை கட்டிங்க நிற்கிறாரு. இவரும் இங்கே தான் நிற்கிறார். இவர் வந்து நீ இங்கே வந்தானோ அந்த ஜம்ப் அண்ட் ஷாட் பண்ணாலும் அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. இவர் இங்கே வந்தானோ உங்களுக்கு ஒரே தலையை காட்டினாலே ஹெட் ஷாட் போட வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணுறாரு. ஜம்ப் அண்ட் ஹெட் ஷாட் வருமா 1 ஷாட் ஹெட் ஷாட் வருமானு யாருக்கும் தெரியல. பார்ப்போம். இங்கே பார்த்தா க்ளோவால் போட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே வெறித்தனமாக அங்கே பாருங்க க்ளோவால் போட்டு கம்பிங்கெல்லாம் க்ளோவால் போடுறாரு. யாரையா வேறு லெவல் அப்படியே வராரு. சாமி வேறு லெவல் அங்கே பாருங்க க்ளோவால் போட்டு வெளியே வந்துட்டார். அதான் நான் அப்படியே க்ளோவால் போடுற மாதிரி தெரியல. நான் இருக்கிற க்ளோவால் பின்னாடி போய் நின்றுக்கிறேன். அப்படியே வந்து நின்ட்டார். கடைசியில் பார்த்தா ஜோனுக்குள்ளே கடைசியில் அவர் அப்படியே ஜோனுக்குள்ளே சிக்க வச்சுருவார். அவர் கடைசியில் பார்த்தா போட்டுருவார். இந்த மேட்சோட முடிஞ்சிடும். கடைசி வரை இந்த மேட்சை முடிஞ்சோன்னா தான் நியூஸ் பார்த்து ரிவெஞ்ச் வீடியோ போட்டு ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அவர் வெறித்தனமாக இருந்தார். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் வீடியோ போட்டு ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அவர் வெறித்தனமாக இருந்தார். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் போடுவேன். நெட்டு வேறு இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அது பின்னர் 2 நாள் கழிச்சு தான் ரீசார்ஜ் பண்ணார்.
அவரும் வராரு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க அந்த க்ளோவில் போட்டு அந்த ஸ்பைனுக்குள்ளே போய் நின்ட்டார். அடடா இங்கே பாருங்க அவர் அடிக்கிற ஒவ்வொருடைய ஹெல்த்து கம்மியாக தான் போகுது. அவர் அடித்தாலே ஹெல்த்து பயங்கரமாக போகுது. எனக்கு தெரியல நெட்டிலான்னு சொன்னார். இந்த யானைக்குட்டி வேறு ஓவர் ஸ்பீடு வேறு வரலன்னு சொன்னார் என்கிட்ட. பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டாரு. இது ஒரு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு இது. கடைசியில் அவர் ஜோனுக்குள்ளே மாட்டி செத்துட்டாரு. கடைசியில் மிஸ்டர் தினேஷ் வின் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கடைசியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பை.